இப்போ ஒரு பெண்கள் வந்து கர்ப்பம் தரிக்கிறான்னு வச்சுங்களேன். கர்ப்பம் தரிக்கிற மாசங்கள் வந்து விலக்கு மாதங்கள்னு இருக்கு. அதுன்னா பங்குனி, சித்திரை. இந்த பங்குனி மாசத்துலயும், சித்திரை மாசத்துலயும் குழந்தை பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பங்குனி மாசம், சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா என்ன ஆகும் அப்டின்னா, பங்குனி மாசம் வெப்பம் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த பங்குனி வெப்பம்னு சொல்றது, அ சரி மிருகங்கள்லாம் பார்த்துக்க தெரியும். மிருகங்கள்லாம் அலையும் அந்த இனச்சேர்க்கைக்காக. அப்படிப்பட்ட ஒரு வெப்பமான காலத்தில இந்த ஸ்கின் வந்து ரொம்ப கண்ணாடி மாரி ஆயிரும். அ கர்ப்பம் தரிச்ச பெண்களோட வயிறு. அப்ப அந்த உஷ்ணத்த தாங்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னா, ஒரு ஒரு குழந்தை பெத்துக்கிறதே ஒரு மரணத்தை வெல்லக்கூடியது தானே! அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து உபாதை குடுக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா முன்னோர்கள்லாம் சாதாரணமா சொல்லி வைக்கல. அந்த உபாதை குடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பங்குனி மாசம், சித்திரை மாசம் குழந்தை பிறக்கறதுக்கு இல்லாம பண்ணணும் அப்படின்னா, ஆடி மாசம் கல்யாணம் பண்ணீங்கன்னா, ஒண்ணு பங்குனியோ, சித்திரையோ குழந்தை பொறந்துரும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அல்லது சித்திரை. 9ஆம் மாசம் இல்ல 10ஆம் மாசம். இதுதான் குழந்தை பிறக்கும். அந்த பங்குனி, சித்திரையும் வந்து பயங்கரமான வெப்ப காலம். வெப்ப காலம்னா பூமியிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றுகிற காலம். சித்திரை மாசத்த பத்தி உங்களுக்கு தெரியும். பங்குனி மாசத்த பத்தி உங்களுக்கு தெரியும். பங்குனி மாசத்துல காவடி எடுத்துட்டு போவாங்க. முருகனுக்கு. இந்த வெயில்ல போவாங்க. அதெல்லாம் தன் உடல்ல வந்து உஷ்ணப்படுத்துறதுக்காக. அதுக்கு என்ன காரணம்னா, பெண்கள் இயல்பாவே வந்து அந்த மாதத்துல உடல் வெப்பமா இருப்பாங்க. கர்ப்பம் தரிச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்னா இந்த உயிரை உருவாக்கக்கூடிய அந்த கர்ப்ப காலத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுத்து இந்த மாசத்த விலக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் தலையாடின்னு சொல்றது. தலையாடின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு தங்க விட மாட்டாங்க. அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்ன காரணம்னா, இவங்களுக்கு வந்து பங்குனி மாசம், சித்திரை மாசம் குழந்தை வந்துறக்கூடாது. இந்த ரகசியத்த வெளிய சொல்றதில்ல முதல்ல யாருமே. இப்ப நம்ம வந்து விஞ்ஞான காலங்கிறனால எல்லாமே சேனல்ல வந்துருது. அதனால சொல்றோம். அதனால வந்து இது உண்மையான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பங்குனி மாசம், சித்திரை மாசம் குழந்தை பிறந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, அதுக்காக பிறக்காம இருக்குதான்னா, குறை மாசத்துல பிறக்கிறது இருக்குது. 9ஆம் மாசம் ஆரம்பத்துல பிறக்கிறது இருக்குது. ஆப்பரேஷன் எப்ப வேணா பண்ணலான்னு இருக்கு. இதெல்லாம் வந்து விஞ்ஞான காலம். அத விட்டுருங்க. நான் ஜெனரலா சொல்றேன். 10 திங்கள் வந்து கருவுல வச்சிருக்கா. ஒரு அம்மா அப்டின்னா 10 மாதம் சுமந்து பெற்றாள்ன்னு தான் சொல்லுவாங்க. 9 மாதம் சுமந்து பெற்றால்ன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. எப்படி பார்த்தீங்கனாலும் மாசக்கணக்கு பார்த்தீங்கன்னா 10 வந்துரும். அது பங்குனி, சித்திரையா தான் இருக்கும்.